19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 203 ரூபாய் உயர்ந்துள்ளது. வணிக சிலிண்டர் விலை 2269 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்குகிறது. கணக்கெடுப்பின் போது எந்தவிதமான ஆவணங்களையும் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் செலுத்தும் நடைமுறை இன்று முதல் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. இதற்கு பதிலாக டைனமிக் QR கோட் அடிப்படையிலான டிஜிட்டல் கட்டண முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், நெமிலி உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட சுங்கச்சாவடிகளிலும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முன்கூட்டியே டிஜிட்டல் கட்டண முறைக்கு தயாராக வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் டெல்டா பகுதிகளின் உட்கட்டமைப்பு மாறப்போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருவாரூரிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம் மற்றும் திருத்துறைப்பூண்டி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் இந்திய அளவில் மகளிர் உரிமை தொகை ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பதாகவும் கூறினார். நம்முடைய திட்டங்கள்ல ட்ரெண்ட் சென்டர்னா அதை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் டெல்டா பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு மாறப்போகுது. தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தஞ்சை சென்றடைந்த முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் சென்றார். அப்போது சாலியமங்கலம் நாள்ரோடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் முதலமைச்சரின் வாகனத்தை நிறுத்தி ஆய்வு செய்தனர். சோதனையில் விதி மீறல்களோ ஆவணமற்ற பொருட்களோ இல்லாததால் வாகனம் அங்கிருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திருவாரூர் சென்றடைந்தார். திமுக அரசை கடுமையாக சாடிய எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் அதிமுக ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது என்றும் யாருக்கும் அடிமை இல்லை எனவும் ஆவேசமாக கூறினார். ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த திட்டத்தை முடக்கிறீர்களோ அந்த திட்டமெல்லாம் மக்கள் அதனோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். திட்டம் தொடரும். எந்த கொம்பனாலும் காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறுத்த முடியாது. மக்கள் துணையோடு அதை நிறைவேற்றிய தீர்வேன். அதிமுக யாருக்கு அடிமை இல்லை. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிமுக தொண்டலிருந்து நிர்வாகிகளிருந்து தலைமைகள் நிர்வாகிகள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகத்தை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் பாஜக தலைமையையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தார். இன்னைக்கு அதே மாதிரி மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது.
வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனையில் பங்கேற்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி சென்றுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் தேர்வு பட்டியலில் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 இடங்களையும் 27 வேட்பாளர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். எங்களுடைய தேர்வு இப்பொழுது நாங்கள் எடுத்து அனுப்பியிருக்கோம். அதில் தகுந்த வேட்பாளர்களை பார்லிமெண்ட் போர்டு கூடி முடிவு செய்வார்கள். 4ஆம் தேதி பிறகு 6ஆம் தேதி 2 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வேட்புமனுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும். அண்ணாமலை அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மகளிர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்கும். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு போகும்போது இங்கு வந்து சென்னை விமானத்திலிருந்து மாறி டிரான்சிட் ஆகி புதுச்சேரிக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. வந்து அன்று இரவே இங்கே தங்குறாங்க. மறுநாள் காலையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்பட 67 மாவட்ட தலைவர்களையும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு தேர்தலில் ஓட்டாக மாறாது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் கலாச்சாரம் மற்றும் அரசியல் குறித்து விஜய்க்கு போதிய புரிதல் இல்லை என தெரிவித்துள்ள அவர், கடந்த காலங்களில் பல திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்தாலும் தமிழக மக்கள் அவர்களை நிராகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் பல தசாப்தங்களாக பொதுப்பணியில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற பின்னரே முதலமைச்சர்களாக உயர்ந்தனர் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். விஜய் தனது ரசிகர்களிடையே மிகுந்த பிரபலம் என்றாலும் அந்த புகழ் அப்படியே வாக்குகளாக மாறாது என்பதற்கு விஜயகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரின் உதாரணங்களே சாட்சி என்று அவர் கூறினார். விஜய் ஒரு கனவு உலகில் வாழ்வதாகவும் வரவிருக்கும் தேர்தலில் அவரால் 3 அல்லது 4 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தால் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என தெரிவித்தார். தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பியூஷ் கோயல் குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் வளங்களை சூறையாடி வருவதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். மேலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் போதைப்பொருள் கலாச்சாரமும் தமிழகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே விஜயின் கொள்கை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவையில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், விஜயால் கரூரில் தாவேக தொண்டர்களையே காப்பாற்ற முடியவில்லை, மக்களை எப்படி காக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். திருச்சியில் ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நிலையில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி கிழக்கு தொகுதி உள்ளிட்ட 4 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கு பாதுகாப்பு வழங்க கோரி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்த நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கூட்டத்திற்கு நடுவே மது பாட்டில் வீசப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரம் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மது பாட்டில் ஒன்று கூட்டத்திற்கு நடுவே வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனால் பெண் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் வரை நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என ஆதவ் அர்ஜுனா மேடையில் ஆவேசமாக பேசியதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் மது பாட்டிலை தூக்கி எறிந்ததாக இருவரை கைது செய்தனர். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள லாட்ஜில் மது போதையில் இருந்த ரித்திக் மற்றும் அப்புக்குட்டி ஆகியோர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது அவர்களுக்குள் மாறி மாறி மது பாட்டில் வீசிக்கொண்ட போது தவறுதலாக பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் விழுந்ததாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். வில்லிவாக்கம் தாவேக பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் வீசியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேகாவை வீழ்த்திவிடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு தமிழக மக்கள் தேர்தலில் தக்க பதிலடியை தருவார்கள் என அவர் கூறியுள்ளார். இந்த முறை தன்னை வெற்றி பெறச் செய்யுங்கள், அடுத்த முறை நானே உங்களிடமிருந்து விடை பெற்று விடுவேன் என அமைச்சர் துரைமுருகன் உருக்கமாக தெரிவித்தார். காட்பாடியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் தொகுதியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், சர்க்கரை ஆலை, பொன்னை பாலம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் யாரிடமும் பகை வைத்ததில்லை என்றும் காட்பாடி தொகுதியில் தன்னை எதிர்க்க வெளியூரிலிருந்து வேட்பாளரை கொண்டு வந்துள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உங்களோடு வாழவில்லையா? ஆக எல்லாவற்றையும் இணைத்து பாருங்கள். இந்த தொகுதியில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் நிறைவாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நானே உங்களிடத்திலிருந்து என்னை விட்டுவிடுங்கள் என்று விடைபெறுவேனே தவிர மீண்டும் நிற்க மாட்டேன். ஈரானில் நடைபெற்று வரும் ராணுவ நடவடிக்கைகளை இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதால் விரைவில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் ஏதுமில்லை என்றும் அந்நாட்டின் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தங்கள் மீது தரைவழி தாக்குதல் நடத்தினால் பூஜ்ய கட்டுப்பாடு கொள்கையின் கீழ் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை விட இஸ்ரேலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். அமெரிக்க வரிப்பணம் போர் ஆயுதங்களுக்காக வீணடிக்கப்படுவதாகவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் விமர்சித்துள்ளார். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சண்டிகரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் கூப்பர் கானொலி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 72 ரன்கள் எடுத்தார். கடைசி நேரத்தில் ஜேவியர் பார்லெட் 11 ரன்கள் எடுத்த நிலையில் அணிக்கு வெற்றிக்கு உதவினார். இதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி 19.1 ஓவர்களில் இலக்கை எட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ, டெல்லி அணிகள் மோதுகின்றன. அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லியும் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ அணியும் இந்த சீசனில் முதல் முறை களம் இறங்குகின்றன. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் மாத இறுதியில் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 24 அல்லது ஏப்ரல் 30ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
அனைத்து தலைவர்களுக்கும் சமமான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என டிஜிபிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். தமது பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என விஜய் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நடந்த விதிமீறல்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டதாக தவேக தலைவர் விஜய் மற்றும் கட்சி தொண்டர்கள் 5000க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தியது, ஆம்புலன்ஸ் செல்லும் வழியை மறித்தது உள்ளிட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 66,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மண்ணாடிப்பட்டு மற்றும் மங்களம் தொகுதிகளில் நடைபெற்ற ட்ரோன் கண்காணிப்பின் போது வீடு வீடாக சென்று பணம் வழங்க முயற்சித்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ட்ரோன் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தேர்தல் துறை அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். திமுக நிர்வாகிகளுடன் ஏப்ரல் 3ஆம் தேதி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை மேம்படுத்தி ஆண்டிற்கு 200 நாள் வேலையும் 700 ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் இல்லத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை வரி செலுத்தாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநில வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடாக பலரை சேர்க்க சதி நடப்பதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் வாக்காளர்களை சேர்க்க பரிசீலிப்பது ஏன் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பெண் பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குஜராத் மாநிலம் லிம்பாயத் பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நீண்ட நேரம் போராடி தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் தந்தேவாடாவில் 4 பெண்கள் உட்பட 5 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். அவர்களிடமிருந்து 8 SLR ரக துப்பாக்கிகள் உட்பட 40 அதிநவீன ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஈரானை எதிர்கொள்ள மத்திய கிழக்கில் சில முக்கிய நாடுகளுடன் இணைந்து புதிய பாதுகாப்பு கூட்டணியை இஸ்ரேல் உருவாக்கி வருகிறது. கூட்டமைப்பில் இடம்பெறும் நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இதனை அறிவித்துள்ளார். அமெரிக்க பத்திரிகையாளர் ஷெல்லி கிட்டல்சன் ஈராக்கில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார். பாக்தாத்தில் வைத்து அவர் கடத்தப்பட்டதாக ஈராக் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கும் சட்டம் முன்னாள் அடிமைகளின் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. 56 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை அமெரிக்க குடிமக்களாக மாற்றும் சீன பெரும் பணக்காரர்களுக்கானது அல்ல என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார்.
வங்கதேசத்தில் எரிபொருள் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பெட்ரோல் மற்றும் டீசலை பதுக்கியவர்கள் மீது நடவடிக்கை. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 87,000 லிட்டர் எரிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்கள் அமெரிக்க வாகன ஓட்டிகளை நிலைகுலைய செய்துள்ளது. ஈரான் உடனான போர் பதற்றம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விநியோகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் நேரடி எதிரொலியாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $4 தாண்டியுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை $1 வரை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தினசரி அடிப்படையில் பெட்ரோல் விலை உயர்ந்து வருவது சாமானிய மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த எரிபொருள் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீராங்கனைகளான பியாங்கா ஆண்ட்ரஸ்கு மற்றும் பாலா படோசோ ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். முதல் சுற்று ஆட்டத்தில் கனடா வீராங்கனை பியாங்கா ஆண்ட்ரஸ்கு ஹங்கேரியின் டால்மா கால்ஃபியை 1-6, 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். அதேபோல் ஸ்பெயின் வீராங்கனை பாலா படோசா அமெரிக்காவின் கைலா டேவை 6-4, 6-3 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். காயங்களுக்கு பிறகு மீண்டும் களமிறங்கியுள்ள இந்த இரு நட்சத்திர வீராங்கனைகளும் வெற்றிகரமாக தங்களது பயணத்தை தொடங்கியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வெள்ளை மாளிகை விரிவாக்க திட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. $400 மில்லியன் மதிப்பீட்டில் புதிய கூட்டரங்கம் ஒன்றை அமைக்க டிரம்ப் திட்டமிட்டிருந்தார். இதற்கு நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை என்று அவர் கூறி வந்த நிலையில் இவ்விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கட்டுமான திட்டத்தை இப்போதைக்கு தொடரக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். முறையான நடைமுறைகள் மற்றும் சட்ட விதிகளின்படி இந்த திட்டம் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு $800 குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் நேற்று கிலோவிற்கு $5,000 குறைந்தது. 1 கிராம் வெள்ளி $250 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.